ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஃபேன்சியான சாரீக்கு வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி வந்திருக்கு. இது வந்து ஆக்சுவலாக ஸ்லீவுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ஸ்லீவுக்காக கொடுத்துருக்காங்க. பட் வந்து கஸ்டமர் வந்து என்ன கேட்டாங்கன்னா, அவங்க ஒரு பிக்சரை காட்டி எனக்கு இந்த மாதிரி ஸ்லீவ் தான் வேணுங்க்கா எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, இது வந்து இந்த ஒர்க் என்னம்மா பண்ணுறது, இந்த ஒர்க் வந்து ஸ்லீவுக்கு தானே கொடுத்துருக்காங்க, அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நீங்களே யோசிங்கக்கா, இந்த ஒர்க்கை வச்சு ஏதாவது ஸ்டிச் பண்ணி கொடுங்க. பட் வந்து எனக்கு ஸ்லீவ் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஸ்லீவ் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து எந்த ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணணும் சரி காட்டு அப்படின்னு நான் சொன்னதுக்கு, அவங்க வந்து ஒரு ஃபோட்டோவை காட்டி எனக்கு இந்த ஸ்லீவ் தான்க்கா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, ஓகே, நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஸ்லீவுக்கு வந்து நார்மலான ஸ்லீவ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்ன டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஸ்லீவ் வந்து உள்ளே வந்து நம்ம நார்மல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணாமலே அது ஸ்டிச் பண்ணோன்னா நல்லா இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நார்மல் ப்ளவுஸை வந்து எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். எப்படி வந்து நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கடைசியில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃபுல் ப்ளவுஸை நான் கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறேன். நான் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வந்து எடுக்க மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நாளே நான் வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணலான்னு எடுக்கும்போது ஒரு அவசர வேலை வந்தது. அதனால் நான் மறுபடியும் அன்றைக்கி ஸ்டிச் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு மறுநாள் தான் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டிச் பண்ணும்போது நான் மறந்துட்டேங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி தான் இருக்குது. ஃபால்ஸ் வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சாரீ ஓரம் மட்டும் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சாரீ ஃபுல்லாகவே இதே மாதிரி ஸ்டோன் ஒர்க்கும் இந்த ஸ்கேலப் டிசைன் வர்ற மாதிரி தான் வந்திருக்கு. ஒரு ஃபேன்சியான சாரீ, இங்கிலீஷ் கலரில் இருக்குது, லைட் கலர், ஒரு மாதிரி க்ரீன் கலர்ந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எப்படி வந்து தைச்சிருக்கேன்னா பாருங்கள், இந்த ப்ளவுஸ் வந்து இப்படி தைச்சிருக்கேன். சூப்பராக இருக்குது. அவங்களுக்கு ஃபிட்டிங்களும் சூப்பராக இருந்துச்சு. போட்டு பார்த்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஜம்பிங்கில் இருக்கிற மாதிரி கிளாத் வந்து இப்படி ஜம்பிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஸ்லீவு. அந்த மாதிரி டிசைன் தான் அவங்க காட்டினாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேன், அவங்க சொன்ன டிசைன் வந்து ஆட் பண்ணுறேன். சேம் அதே மாதிரி இருக்கான்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். நான் ஸ்டிச் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லாக இதே மாதிரி தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஸ்லீவ் வந்து ப்ளைனாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு சில்வர் கலரில் வந்து லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது பாருங்கள். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து நான் இந்த மாதிரி வந்து பேக் சைடில் வர்ற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். நாட்டு மட்டும் வைக்கல வீடியோ எடுக்கும்போது. அதுக்கப்புறம் நாட்டு வச்சு உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஃபைனலாக இந்த வியூ வந்து காட்டுறேன். ஸ்லீவ் மட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கே வந்து அவங்க எப்போவுமே நான் வியர் பண்ணி காட்டிட்டு தான், டைட்டோ லூஸானா இருந்தால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லுவேன். எப்போவுமே எந்த ஒரு கஸ்டமருக்கும் என் வீட்டிலையே போட்டு பார்த்துட்டு ஃபிட்டிங் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் பண்ணிட்டு போவாங்க. நாட்டு மட்டும் வைக்கலை. லாஸ்ட்டாக கொஞ்சம் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு நான் ஸ்டிச் பண்ணும்போது. அதனால் லாஸ்ட்டாக நாட்டு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இந்த ஸ்லீவ் தான் அவங்க சொன்ன ஸ்லீவு. சூப்பராக இருக்கா, இந்த ஸ்லீவ் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த நாட் வைக்கும்போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து எழுந்துட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணல. இந்த ப்ளவுஸ் வந்து லாஸ்ட்டாக அந்த நாட்டு வச்சு ஊக் வச்சுட்டாவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சது. நீட்டாக அயர்ன் பண்ணி அவங்களுக்கு கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு என்னவோ இந்த ப்ளவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த அவங்க சொன்ன டிசைனையே ஸ்லீவும் தைச்சிட்டு அந்த ஸ்கேலப் டிசைன் வேஸ்ட் பண்ணாமல் ஒர்க் வந்ததை நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கான்ட்டு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோவில் போடுறேன். பாருங்கள், ஃபுல் ப்ளவுஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. நாட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து கொஞ்சம் மீந்துச்சு. அந்த மீந்ததுலேயே அந்த கிளாத்துக்கு வந்து ஹேங்கிங்ஸ் வச்சுட்டேன் நாட்டுக்கு. ஃபுல் ப்ளவுஸ் வியூ இப்படி தான் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பாய், தேங்க்யூ.